ஹலோ மக்களே, மே 2ஆம் தேதியோட சிறகடிக்க ஆசை ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் மனோஜ் இப்போ ரோகிணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் மனோஜை வெளியே எடுத்தனால உடனே அவங்க அம்மா விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த பார்லர்கார் என்ன பாசாங்கு பண்ணாலும் சரி, என்ன நடிப்பை போட்டாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இது எல்லாமே அவளோட நாடகம் தான். அவ திருப்பியும் உன்னை ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, நீ இல்லம்மா, எனக்காக அவ தான் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு 5 லட்சம் கட்டி என்னை வெளியே எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் மனோஜ், என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாயில அடிக்கிறாங்க. உனக்கு எப்படி அவ பேர் வந்துச்சு, நீ எப்படி ரோகிணி பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறாங்க. உடனே அவ என்ன தில்முள்ள பண்ணாலும் சரி, இனிமேல் அவளால் இந்த வீட்டுக்குள்ள நான் அவளை விடவும் மாட்டேன், அவள் ஒன்றும் என் மருமகளும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே முத்து சொல்றாரு, நான் கூட எங்கேயோ பயந்து போயிட்டேன், எங்க மனோஜை காப்பாத்தினது என் மருமகளை தான், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஆண்டி, வாழ்க்கையிலே நீங்கள் இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான முடிவு எடுத்திருக்கிறீங்க, நான் கூட எங்கே நீங்கள் மனசு மாறிடுவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அந்த பார்லர்காரியால் நான் எல்லார்கிட்டையும் நான் அவமானப்பட வேண்டியதாக இருக்குது. இங்கே பாரு மனோஜ், இனிமேல் உன் வாழ்க்கையில் அந்த பார்லர்காரி எப்பயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனோஜை இது பண்ணுறாங்க. உடனே அதுக்கடுத்து அவரோட தம்பி ஸ்ருதியோட புருஷன் அடுத்து, இங்கே பாரு, ஆல்ரெடி நீ அந்த பார்லர்காரியால நிறைய வாட்டி ஏமாந்து போயிட்டா ரோகிணியால, இப்பவும் உன்னை ஏமாத்ததான் அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இந்த வாட்டியாவது ஒழுங்கா நீ திருந்தி ஒழுங்கா இருடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கடுத்து முத்து சொல்றாரு, இங்க பாரு, உன்னை வெளியெடுக்கிறதுக்கு நாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா ஒவ்வொரு வாட்டியும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா திருந்தி வாழ பாருடா, அவ வலையில திரும்பி விழுந்து அவகிட்ட ஏமாறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மீனா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க, மீனாவும் முத்துவும். உடனே மீனா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்குமா, ஏன்னா ரோகிணி சிந்தாமணி வீட்டில் தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த சிந்தாமணி தான் இருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன மீனா பண்ண போறா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நாம தான் அந்த லெட்டர்லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த லெட்டரை வச்சு யூஸ் பண்ணலை, அந்த லெட்டரை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை, நான் வேற ஒன்று பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன் மீனா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க, நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கும் வேலை இருக்குது, எனக்கும் சவாரி இருக்குது மீனா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கடுத்து நைட்டு பார்த்தா இவங்க நிறைய நைட் ஆயிடுது, பூவா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய குமிச்சு வச்சுக்கிறாங்க மீனா. உடனே அதுக்கடுத்து இவர் சவாரி முடிச்சுட்டு வராரு. முத்து என்ன மீனா இன்னும் பூ கட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமாங்க, நாளைக்கு ஒரு நல்ல நாளில், நாளைக்கு எக்ஸ்ட்ரா 2-3 ஆர்டர் எடுத்திருக்கேன், 2000 ரூபாய் கிடைச்சா எனக்கு 2000 ரூபாய் அதில் கிடைக்கும், அது கிடைச்சா நம்ம கடனை அடைக்கலாம்ல, நம்ம கடனை அடைக்கிறதுக்கெலாம் நான் இன்னும் நிறைய பூ கட்டணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் என்னவா, நீங்களும் நாள் ஃபுல்லாக கார் ஓட்டிகிட்டே தான் இருக்கிறீங்க, நீங்களும் தான் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்றாரு. உடனே மீனா, நீ கூட ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல மீனா, எதுக்கு நீ ஏன் தனியாக கஷ்டப்படுற அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நானே கட்டிடுவேன், இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, அவனுக்கு கால்லாம் வலிக்குதா மீனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் கால் நீட்டி இருக்கிற? ஆமாங்க, இன்னைக்கு நிறைய வெளியே அலைஞ்சிட்டு வந்தேன்ல, அதான் கால் வலிக்குது, எனக்கு தெரியும் மீனா, நீ இப்படிதான், நீ பம்பரமா சுத்திட்டே இருப்ப, உன்னை வெளியே சுத்திட்டே இருப்ப, உனக்கு கால் வலிக்காதான்னு சொல்லிட்டு அவர் காலெல்லாம் அமுக்கி விடுறாரு மீனாக்காக. உடனே அதுக்கடுத்து, நீங்க மட்டும் என்னவா ஸ்டேரிங் பிடிச்சி காரெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு கை வலிக்காதா, நான் உங்களுக்கு கை அமுக்கி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து, ஆமா, என் கையை உன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் எப்படி நான் உனக்கு கால் அமுக்கி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கால் அமுக்கி விட, அவங்க மீனா ஒரு முத்துவோட ஒரு கை அமுக்கி விட, இதுக்கு அடுத்து 2 பேரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேணா உனக்கு பூக்கிட்ட ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க போய் தூங்குங்க, நானே பூவை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்ப பூவை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் சிந்தாமணி வீட்டுக்கு இவங்க அந்த சங்கத்தலைவியோட படைகளை, சங்கத்தலைவி இல்லை மீனா, இப்போ அவங்க படைகள் எல்லாம் கூட்டிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு மீரா அப்புறம் அவங்க சிந்தாமணியால் ஏமாந்தவங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க. மீனா இப்போ சங்கத்தலைவியாக வந்திருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன சங்கத்தலைவி இப்படி எல்லாரோடையும் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தா மாலை மரியாதையெல்லாம் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு நீ எதுவும் மாலை மரியாதைலாம் பண்ண தேவையில்ல, ஆனால் உன் கையில் தான் விலங்க மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் கையில் விலங்க என்னடி உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ இவங்களெல்லாம் ஏமாற்றி இவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்கல, வீடு எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருக்கல, அவங்க வட்டிக்கு காசு வாங்கி அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக சொல்கிறாங்க, இவங்க 50,000 தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் நீ அவங்க உழைப்ப அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சு 1.5 லட்சம் உனக்கு வட்டி கட்டி, இன்னும் நீ அவங்களோட
வீட்டோட பத்திரத்தை கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரையா ஏமாற்றி வாங்கியிருக்க, எல்லாரோட பொருளாதாரத்தையும் நீ வந்து கம்மியாக்கியிருக்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னை இப்போ அதுக்கு என்ன உன்கிட்ட அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை மீனா அதுக்கு அடுத்து அதில் ஒரு பேப்பரை எடுத்து கேட்குறாங்க. என்ன இது வெறும் பேப்பர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. வெறும் பேப்பர் இல்லை, உன் தலையெழுத்தை மாற்ற போகிற எங்கள் கையெழுத்து இருக்கிற பேப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து மீனா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ வட்டிக்கு காசு வாங்கி அதை வட்டியை திருப்பி கொடுத்தும் நீ பத்திரத்தை திருப்பி கொடுக்கல, வட்டிக்கு மேலே அதிகமாக காசு வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை நான் இப்போ போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்க போகிறோம். நாங்கள் கொடுத்தோன்னா அடுத்து நீ காலை ஃபுல்லாக ஜெயிலில் தான் கம்பி தான் என்னணும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ஏய் மீனா, உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. எது தேவையில்லாத வேலை? நீ எல்லாரையும் ஏமாத்துவ நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? இப்போ நான் சங்கத்தலைவி, நான் தான் தட்டி கேட்பேன். உண்மையை தட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கு யார் வருவா? அடியால் தான் வருவாங்க. உண்மையை தான் என்னைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மைக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சிந்தாமணி வந்து ஏய் மீனா, நீ தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து ரெண்டு பேரும் மீனாவும் இவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி இவ சரிப்பட்டு வரமாட்டா, வாங்க நம்ம கமிஷனர் ஆஃபீஸரே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கமிஷனர் ஆஃபீஸ் போகலாம். ஆட்டோவும் வெளியே தான் நிற்கிது. வந்த ஆட்டோவில் திரும்பி போக எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கமிஷனர் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு, வாங்கக்கா நம்ம கமிஷனர் ஆஃபீஸே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மீனா வந்து கூப்பிட்டு இருக்கா. உடனே சின்ன நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே பத்திரத்தை எடுக்க போறா. உடனே அங்கே இருக்கிற அடியால் வந்து என்னக்கா இப்போ நீ இந்த பத்திரத்தெல்லாம் உங்ககிட்ட எடுத்து கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா, வேற என்னடா பண்ணணும்? அந்த மீனாவை எங்க அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா, அவளை நான் அங்கே அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த பத்திரத்தை கொடுக்கலன்னா பிரச்சனை நமக்கு தான்டா, அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அப்படியே அவங்க கால் அடியில் போட்டுடுறாங்க. உடனே அதுக்கடுத்து மீனா சொல்றாங்க, ஏய் உனக்கு என்ன, நீ பத்திரத்தை கையால தானே வாங்கின, என்ன மரியாதை இல்லாமல் கீழே தூக்கி போடுற, ஒழுங்கா எடுத்து எல்லாருக்கும் கையில் கூட்டுறி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அடியால் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறான். உடனே என்னக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது மீனான்னு சொல்லிட்டு அந்த கூட வந்த பொம்பளைங்களாம் சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து மீனா கிளம்பி போகிறாங்க. உடனே சிந்தாமணி வந்து மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா நின்று இப்போ நீ என்ன சொல்ல போகிற, இந்த வாட்டி வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், இந்த சிந்தாமணி யாருன்னு காட்ட போகிறேன், இதை தானே சொல்ல போகிற, இதை தான் நீ காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்க, நல்லபடியாக திருந்தி உழைச்சி சாப்பிடு, நல்லபடியாக திருந்தி வாழறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இங்கே ஷோரூமில் மனோஜும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கே ஷோரூமில் வேலை பார்க்குற அந்த பொண்ணும் இருக்கிறாங்க. அவங்க வந்து மனோஜ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணியோட இதை புரிஞ்சுக்கிறாரு, ரோகிணிக்கு சாதகமாக மாறுறாரு. ரோகிணி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வரணும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அவரை திருப்பியும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு இங்கே மனோஜ். இவர் இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டு வந்து ப்ரோ அப்போ நீ நேரத்துக்கு ஜெயிலில் இருக்க வேண்டியவனா அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா யார் வந்து இந்த கடையில் வந்து பொருள் வாங்குவா, ஜெயிலில் போன கம்பின்றவன் கடையில் எவனாவது பொருள் வாங்குவானா அப்படின்னு சொல்லி அவர் வரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரோ அப்படின்னு இவங்க மனோஜ் வரை சொல்லிட்டு இருக்காரு. உடனே அதுக்கு அடுத்து நீங்கள் சார் நீங்கள் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்து எங்கள் நிலமெல்லாம் என்ன சார்ன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்கிற மனோஜ் கிட்ட. உடனே அதுக்கு அடுத்து ரோகிணி தான் என்னை 5 லட்சம் கொடுத்து காப்பாற்றினா, அவன் மட்டும் இல்லைன்னா நான் நேரத்துக்கு ஜெயிலில் தான் இருக்க வேண்டியது, எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது ரோகிணி தான், என் இந்த வாழ்க்கையை என்னை காப்பாற்றி கொடுத்தது ரோகிணி தான் சொல்லிட்டு ரோகிணி புராணத்தையா பாடிட்டு இருக்கான் மனோஜ். உடனே அவன் சந்தோஷ் ப்ரோ சொல்கிறாங்க, ஏய் அவ உன்னை ஏமாத்தினா ப்ரோ, அதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ப்ரோ அவங்க என் ஒய்ஃபு, இவன் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே மனோஜ். உடனே அவர் சந்தோஷ் ப்ரோ நினைக்கிறாரு, ஏய் உனக்காக சாட்டை அடிலாம் வாங்கின வேண்டாம் நான், என்னையே நீ இது பேசுறியா அப்படின்னு சொல்லி இவன் மனசு நினச்சிட்டு இருக்கான். உடனே அதுக்கடுத்து அந்த வேலை பார்க்குற பொண்ணு சொல்கிறா, ஆமாம் சார் ரோகிணி மேம் உங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க, இப்போயாவது நீங்கள் அவங்களோட காதலை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து என்னம்மா நீ என்னம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, ஆமாம் சார் ட்ரூ லவ் இல்லை சார், நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே எல்லாரும் உண்மையாக இருக்க முடியாது சார், எதையாவது ஒன்று மறைச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி இதை மறைச்சிருக்காங்க அவ்வளவுதானே சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷ் ப்ரோ வந்துட்டு, ஏய் நீ என்னம்மா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ரோகிணி வந்து ஷோரூமுக்கு வராங்க. வந்துட்டு வாங்க ரோகிணி, நான் இப்போ தான் உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் அடிக்கிறாரு சந்தோஷ் ப்ரோ. உடனே அதுக்கடுத்து அந்த பொண்ணு கேட்குது, நீ என்ன முன்னாடி சர்க்கஸில் வேலை பார்த்தியா, இப்போ தான் களி ஊற்றிட்டு இருந்தேன், இப்போ என்ன அவளை புகழ்ந்து பேசுகிற அப்படின்னு. அதெல்லாம் அப்படிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தனியாக பேசுவாங்க, வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு அவங்க நல்லவங்களாட்டம் கோயிலுக்கு போயிட்டு விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு மனோஜ்க்கு வச்சு விடுறாங்க. என்ன கோயில் போயிட்டு வந்தியா ரோகிணி, ஆமாம் நீ பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்கல மனோஜ், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்து பேசுகிறாங்க. அதுக்கடுத்து என்ன மனோஜ் நான் உன்னை வெளியெடுத்தது உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா,
உன் அம்மாவுக்கு தெரியுமா உன் அம்மா உன் மேல எவ்வளவு அன்பா இருப்பாங்க, எவ்வளவு அஃபெக்ஷனா இருப்பாங்க. அவங்க இப்ப யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் உனக்காக. கண்டிப்பா இப்ப அவங்களுக்கு என் மேல கோவம் குறைஞ்சிருக்கேன். நீ வீட்டுக்கு வர சொன்னாங்களா மனோஜ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ரோகிணி ரொம்ப ஆவலா. உடனே மனோஜ் உடனே இல்ல அம்மா வந்து உன் மேல கோவம்லாம் குறையில ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வீட்டுல வந்துட்டு முத்து மீனா எப்பவுமே ஹீரோ மாதிரி எல்லா விஷயத்துலயும் தலையிடுவாங்களே, ஆனா உன் விஷயத்துல அவங்களாம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இல்ல மனோஜ் நான் தானே வந்து உனக்காக ஹெல்ப் பண்ணேன். இப்ப கூட புரிஞ்சுக்கோ யார் யார் எப்படி இருக்காங்கன்னு, இதை வச்சோ நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க ரோஹிணி வந்து முத்து மீனாவை தப்பா பேசுறாங்க. அதுக்கு அடுத்து இங்க பாரு முத்து மீனை வந்து நம்ம சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டணும் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரல மனோஜ் திரும்பியும் கேட்குறாங்க. உன்னை அதுலதான் பெரிய பிரச்சனையே. அடுத்து என்ன பெரிய பிரச்சனை மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே இல்ல அம்மா உன்னைய வந்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டே வரக்கூடாது, அவகிட்ட 5 லட்சம் கொடுத்தா உன்னை வெளியெடுத்திருக்காள், அந்த 5 லட்சத்தை அவன் மூஞ்சிலே விட்டேரி அப்படின்னு சொல்லிட்டாங்க ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோஹிணிக்கு கோவம் வருது. என்ன மனோஜ் நான் என்ன காசுக்காகவா உன்னை வெளியெடுத்தேன்? நான் என்ன வட்டிக்கு விடுறவளா எனக்கு 5 லட்சம் கொடுக்கறதுக்கு? நீ என் புருஷன் மனோஜ், என் புருஷன் ஜெயிலுக்கு போகக்கூடாது, நான் எவன் மூஞ்செல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவன் மூஞ்செல்லாம் பார்த்து யாரு காலெல்லாம் விழுந்து கஷ்டப்பட்டு யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த அந்த முத்து மீனாவால் உன்னை வெளியே கொண்டு வர முடிஞ்சுதா? இல்லை உன் வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது வச்சு வெளியே கொண்டு வர முடிஞ்சுதா? என்னால தானே முடிஞ்சுது. ஆனா இப்ப கூட உன் அம்மாக்கு என் மேல கோவம் குறையாது இல்லை மனோஜ் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ரோகிணி இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல, அம்மா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும், நீ இதுக்கு கவலைப்படாத. இல்ல மனோஜ் எனக்கு புரியல, இதுக்கு மேலேயே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. நாளைக்கு நம்ம வந்து ப்ரோமோஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தினமும் சீரியல் கிடைக்க ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.